7 எழுத்துக்களாகத்தான் இருக்கிறது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வருஷங்கள் சிறையில் இருந்தாங்க. அதே போல அவங்க கண்ட அவங்களுடைய காலத்துல ஒரு அரசன் கண்ட கனவு, அந்த அரசன் கண்ட கனவு கூட எப்படி காணுகிறார் சொன்னாக்கா, 7 பசுக்களை கனவுல காண்றாரு. பஞ்சம் 7 வருஷங்கள் பஞ்சம் பிடிக்கிறது, செழிப்பாக 7 வருஷங்கள் இருக்கிறது. அதே போல நாய் ஒரு பாத்திரத்துல வாய் வச்சன்னு சொன்னாக்கா 7 தடவை கழுவ வேண்டியிருக்கிறது. அதே போல அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வருடங்கள் இந்த நோயினால் அவதிப்பட்டார்கள் என்றும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவர்கள் என்ற வகையில தாயை திருமணம் செய்யக்கூடாது, மகளை திருமணம் செய்யக்கூடாது, சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது, தாயினுடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது, தகப்பனுடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது, சகோதரனுடைய மகளையும் திருமணம் செய்யக்கூடாது, சகோதரியுடைய மகளையும் திருமணம் செய்யக்கூடாது. ஆக 7 உறவுகள் என்ன செய்யப்படுகிறது, நமக்கு திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருமணத்தின் மூலமாக கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு 7 பேர் தடை செய்யப்படுகிறார்கள். மனைவியுடைய தாயை கல்யாணம் முடிக்க முடியாது. அதே போல அந்த மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கின்ற பொழுதே மனைவியுடைய சகோதரியோட திருமணம் செய்வதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. 3வது மனைவியுடைய முதல் கணவரின் மூலமாக பிறந்த மகளையும் திருமணம் செய்ய முடியாது. அந்த பிள்ளையே மகனோ மகளோ திருமணம் செய்ய முடியாது. 4வதாக மனைவியுடைய தகப்பனுடைய சகோதரியும் திருமணம் செய்ய முடியாது. 5வதாக மனைவியுடைய தாயுடைய சகோதரியும் திருமணம் செய்ய முடியாது. 6வது மனைவியுடைய சகோதரருடைய மகளையும் திருமணம் செய்ய முடியாது. 7வது மனைவியுடைய சகோதரருடைய மகளையும் திருமணம் செய்ய முடியாது. இந்த மாதிரி 7 விதமான உறவுகளை நாம திருமணம் செய்யக்கூடாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்துல ஷஹீதுகளாக அல்லாஹ்வுடைய பாதையை, அதாவது ஷஹீதுகளாக இருக்கக்கூடியவர்கள் 7 பேர்கள். முதலாவதாக கொலரா பிளக் நோயால வஃபாத்தானவங்க, மௌத்தா போனவங்க. 2வதாக நீர்ல மூழ்கி மௌத்தா போனவங்க. 3வதாக நெருப்புல கரிந்து மௌத்தா போனவங்க. 4வதாக வயிற்று வலியிலால நீண்ட நாளா வயிற்று வலியில மரணம் அடைந்தவங்க. 5வதாக இரத்தப்போக்கு அதிகமாக அதுல மரணம் அடைந்தவர்கள். 6வதாக அல்லாஹுடைய பாதையில், அதாவது யுத்தம் செய்து மரணம் அடைந்தவர்கள். 7வதாக டிபி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான நோயினால் மரணம் அடைந்தவர்கள். இவ்வாறு 7 பேர்கள் ஷஹீதுகள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் 7ஆகவே அமைந்திருக்கிறனாலதான் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிரியமான எண்ணாக 7 இருப்பதனால், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவும் பிந்திய 10 வருவதனால் 27 என்று நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அதிலே என்ன செய்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். இந்த விஷயம் தப்சீர் இப்னு கசீர்ல கூட